இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் வாயிலாக அரசியல் விமர்சகர்கள் என்கிற போர்வையிலே சிலர் பேசுகிறார்கள். என்ன பேசுறாங்கன்னா, அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை டெல்லி அழைத்திருக்கிறது. டெல்லியின் அழைப்பினை ஏற்றுக்கொண்டு அவர் டெல்லிக்கு பயணமாகிறார். அமித்ஷாவை சந்திக்க போகிறார். அமித்ஷா அதிமுகவினுடைய உட்கட்சி விவகாரத்தில் நாட்டாமை செய்ய போகிறார் என்பது போன்ற செய்திகளை எல்லாம் இன்றைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள் மூலமாக பேசுகிற அறிவாலயத்துக்கு அடிமைகளாக இருக்கிற சில அரசியல் விமர்சகர்கள் பேசுகிறார்கள். அந்த விமர்சகர்களுடைய பேச்சுக்களுக்கெல்லாம் இன்றைக்கு அதிமுகவின் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? பிரிந்து சென்றவர்கள் தான் அவர்களை அதிமுகவிலே சேர்த்துக் கொள்ளுகிற பேச்சுக்கே இடமில்லை. துரோகிகளை அதிமுக ஒருபோதும் சேர்த்துக் கொள்ளாது. ஆக பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தப்பட்டுள்ள அதிமுகவின் உள்விவகாரத்தில் அவர்கள் எந்த காரணத்திலேயும் தலையிட மாட்டார்கள். அதிமுகவினுடைய அகில இந்திய செயலாளர் அல்ல அமித்ஷா என்கிற தகவலை இன்றைக்கு அதிமுகவின் ஆற்றல் மிகுந்த பொதுச் செயலாளர், நாளை நாடாளப் போகிற எங்கள் ஆற்றல் மிகுந்த தலைவர், புரட்சி தமிழர், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நாட்டு மக்களுக்கு உரக்க சொல்லி இருக்கிறார் என்பதை இந்த அரசியல் விமர்சகர்கள் தயவு கூர்ந்து மறந்துவிடக் கூடாது.